மற்றொரு அண்மைச் செய்தி. வரும் 17ஆம் தேதி திமுக எம்எல்ஏ கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 17ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். வரும் 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் 17ஆம் தேதி மாலை திமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இந்த அறிவிப்பு தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. வருகின்ற 17ஆம் தேதி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என தற்பொழுது திமுக கட்சியின் கொறடா ஏவா வேலு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக வரும் 18ஆம் தேதி அன்று தற்போதைய அரசு சார்பாக தமிழக முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் திமுக சார்பில் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அடுத்து அதாவது தமிழக அரசு சார்பில் நடைபெறும் இந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எது போன்ற கருத்துக்களை முன்வைக்க வேண்டும், அதே போன்று எதிர்க்கட்சியாக நாம் எவ்வாறு பேச வேண்டும், அவர்களின் குறைபாடுகளை எவ்வாறு கூற வேண்டும் என்று பல்வேறு புதிய அரசின் நிலைப்பாடுகளின் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நடைபெற இருப்பதாக தற்போது தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் அதாவது வருகின்ற 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி இருக்கும் நிலையில் திமுக சார்பில் 17ஆம் தேதி அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாக 17ஆம் தேதி திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் என்பது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உறுப்பினர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்றும் தற்பொழுது திமுகவின் கொறடா ஏவா வேலு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தற்பொழுது மீனவர்கள் சார்பில் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக மீனவர் இயக்க தலைவர் சாரத் தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்தனர். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஏவா வேலு மற்றும் திமுக அமைப்பு செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான டி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்டோர் குறிப்பாக அதனை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் வரவேற்பு உரையை ஆற்றினார். அதனை தொடர்ந்து அப்போது பேசிய தமிழக மீனவர் இயக்க தலைவர் சாரத் பேசும் பொழுது மீனவர்கள் நலம் சார்ந்து பாடுபடும் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்தார். அதே போன்று மீனவர்களின் நலனை காத்த அரசாக திமுக அரசுதான் இருந்தது என்றும், அதே போன்று ஒவ்வொரு இடத்திலும் சமூக நீதி கேள்விக்குறியாக உள்ளது. கூடிய விரைவில் இந்த தற்போதைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி விரைவில் வரும் என்றும் தனது கருத்துக்களை முன்வைத்தார். குறிப்பாக தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழக மீனவர்கள் இயக்கம் தலைவர் சாரத் தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். மாலதி. குணசுந்தரி, தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.